compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முறையான வகையில விசாரிக்கப்படல. காரணம் என்னன்னா, இதுல வன்கொடுமை தடுப்பு சட்டம் சேர்த்தப்பட வேணும். அது மட்டுமல்ல, தப்பிச்சிருக்கக்கூடிய 2 பேர் சம்பவ சேர்த்துல இன்னொருத்தரும் நான் ஷெட்யூல் காஸ்ட் போறாமே. அப்ப இந்த நபர்களுடைய பின்னணி என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இரண்டாவதாக லார்ஜர் கான்ஸ்பிரசிங்கிற பேர்ல அந்த பணம் அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பணம் எப்படி வந்தது? நான் ஷெட்யூல் காஸ்டா இருக்கக்கூடிய அந்த 2 பேர் தப்பிச்சிருக்காங்களே, அவங்கள ஏன் இன்னும் கூட பிடிக்கல? எல்லாத்துக்கும் மேல சில பேர் முகமூடி போட்டு வந்திருக்காங்க. அந்த நபர்களுக்கு எப்பயுமே சட்டத்துல புலன் விசாரணை செய்கிற போது அடையாள அணிவிப்பு நடக்கும். எப்பயுமே இந்த வழக்கு நடத்தப்படல. சில முக்கியமான புள்ளிகள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் அல்லது வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூட தொடர்புக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்கள பூரா முழுமையா விசாரிக்கப்படல. ஆகவே இதுல அரசினுடைய கவனத்துல சில பேர் சில செல்வாக்கான நபருடைய தலையீடு இருக்கிற காரணத்தினால அங்க ஒட்டுமொத்தமா பார்க்கிற போது இவங்க சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாலும் இதுல 27 பேர் இப்ப இருக்கான்னு காமிச்சிருந்தாலும் கூட முறையான புலன் விசாரணை செய்யப்படல. காரணம் அரசினுடைய சார்பு நிலை ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர்த்த காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. இதுல 92 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்குனா உடனே ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலைக்கு சம்பந்தத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை மட்டும் வைக்கிறாங்க. அதுவும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவர் எப்பேற்பட்ட ஒரு அரசியலுக்காக தமிழ்நாட்டுல நின்று போராடி கொண்டிருந்தால்தான் முக்கியம். அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் கட்சியில் இருக்காங்க. கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. அந்த வழக்குடைய தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? நீங்க நேற்று முன்தினம் பார்த்திருப்பீங்க, சென்னை உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் கூடிய கீனோஸ்ங்கிறவர் எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு, அதாவது இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங், சார்ஜ் ஷீட் போடாத போது சிபிஐ மாற்றுன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமேல பொற்கொடியின் சார்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய துணைவியா இருக்காங்கன்னா அவங்களுடைய பொற்கொடியின் சார்பாக நான் போட்டிருந்தேன். என்னன்னா, இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் போட்டாங்க, ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதுல 27 பேர் கைது பண்ணி காமிச்சிருந்தாலும் கூட ஒருவர் அதுல என்கவுண்டர் ஆயிருக்காங்க, 2 பேர் அப்ஸ்காண்டிங்கா இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த வழக்கு முறையான வகையில விசாரிக்கப்படல. காரணம் என்னன்னா, இதுல வன்கொடுமை தடுப்பு சட்டம் சேர்த்தப்பட வேணும். அது மட்டுமல்ல, தப்பிச்சிருக்கக்கூடிய 2 பேர் சம்பவ சேர்த்துல இன்னொருத்தரும் நான் ஷெட்யூல் காஸ்ட் போறாமே. அப்ப இந்த நபர்களுடைய பின்னணி என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அரசு அவங்கள காவல்துறையை கைது பண்ண நடவடிக்கை ஒன்னும் குறிப்பா எடுக்கல. எல்லாத்துக்கும் மேல 92 லட்சம் ரூபாய் இதுல கைப்பற்றப்பட்டிருக்கு. ஒரு வழக்கறிஞர் பொற்கொடி மற்றும் இருக்கக்கூடிய 2-3 பேர் சம்பவங்களுடைய ஆட்கள் சம்பந்தமா 92 லட்சம் ரூபாய் இதுல கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? இதுல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் இருக்குது, ஆர்ம்ஸ் ஆக்ட் இருக்குது. அப்ப இவைகளை போராத்தியுமே முறையான வகையில விசாரிக்கப்படல. ஏன்னு கேட்டா, சம்பவம் நடந்தது சாயந்தரம் 5:15 மணிக்கு நடந்திருக்குது சாயந்தரம். அப்ப செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது 300 மீட்டர்லயே இருக்குது. 300 மீட்டர் இருக்கக்கூடிய செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவல்துறை ஏன் உடனே வராம இருப்பாங்களா? ஏன் 11:30 மணிக்கு இரவு 11:30 மணிக்கு தான் ஆம்ஸ்ட்ராங்குடைய பிரதர் வீரமணிட்டு இருந்து புகார் வாங்கி போடுறாங்க. அவரு அதுல காயம்பட்டவர் தான் போறாமே. இருந்தாலும் கூட அந்த 5:30 மணில இருந்து 11:30 மணி வரைக்கும் ஏற்கனவே ஒரு புலன் விசாரணை செய்யப்பட்டிருக்கு போறாமே. இது மட்டுமல்ல, ஸ்விக்கியுடைய உடையணிஸ்தான் வந்திருக்காங்க போறாமே. அந்த நபர்கள் ஏற்கனவே கண்காணித்து தான் அன்னைக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும், ஆற்காடு சுரேஷுடைய அந்த தினத்திலேயே தான் செய்யப்பட்டிருக்கு போறான். அப்ப முன்கூட்டியே இதுல பெரிய ஒரு லார்ஜர் கான்ஸ்பிரசி இருக்குது. ஆகவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதுல பயன்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவதாக லார்ஜர் கான்ஸ்பிரசிங்கிற பேர்ல அந்த பணம் அவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான பணம் எப்படி வந்தது? நான் ஷெட்யூல் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் தப்பிச்சிருக்காங்களே, அவங்கள ஏன் இன்னும் கூட பிடிக்கல? அது மட்டுமல்ல, இதுல அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க, சிசிடிவி அந்த செல்போன் எல்லாம் பாருங்க, அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் படிக்கிற போதுதான் பல விவரம் கிடைக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல சில பேர் முகமூடி போட்டு வந்திருக்காங்க. அந்த நபர்களுக்கு எப்பயுமே சட்டத்துல புலன் விசாரணை செய்கிற போது டிஸ்ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்க, அடையாள அணிவிப்பு நடத்தணும். எப்பயுமே இந்த வழக்கு நடத்தப்படல. அப்ப இது போல ஒரு மேஜர் டிஸ்கிரிபன்சி இருக்கிற காரணத்தால்தான் இந்த வழக்குல அது மட்டுமல்ல,
சில முக்கியமான புள்ளிகள், ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் அல்லது வேறு கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூட தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அவங்கள பூரா முழுமையா விசாரிக்கப்படல. ஆகவே இதுல வந்து அரசினுடைய கவனத்துல வந்து சில பேர் சில செல்வாக்கானவருடைய தலையீடு முடிக்கிற காரணத்தினால இந்த வழக்கு வந்து பகுஜன் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் என்பவர் தமிழ்நாட்டுல பகுஜன் கட்சியுடைய தலைவராக மட்டுமல்ல இளம் வழக்கறிஞர்கள் பல பேர் உருவாக்கி இருக்காரு. இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து முறையாக அமல்படுத்துவதற்காகவும், அது மட்டுமல்ல தலித்துடைய அரசியல் என்பதை வந்து அம்பேத்கருடைய அவருடைய கொள்கைக்கு ஏற்ப 2 சீட்டு வாங்குறதெல்லாம் முக்கியம். அதற்கு மாறாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று சொன்னால் மற்ற இருக்கக்கூடியவர்களோடையும் ஹார்மனைஸ் பண்ணணும். அதே சமயத்துல தலித்துடைய அரசியலை கொண்டு வரணுங்கிறதுல வந்து ஒரு தனி நிலைப்பாடு எடுத்து இருக்கக்கூடியவர். ஆரவார அரசியல் மட்டும் பண்ணல. ஆகவே இவர் பல பேர்த்த உருவாக்கி இருக்காரு. சத்தம் இல்லாம பல பேர்த்த உருவாக்குறது மட்டுமல்ல, ஒரு நிரந்தரமான அரசியல் வெற்றிக்கான முறையில உழைக்கிறாருங்கிற முறையில அவரு பேர்ல பல பேர்த்துக்கு வந்து வன்மம் வந்திருக்குது. ஆனால் இந்த தலித்தாக இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு இருக்கக்கூடிய சில விரோதத்தை வச்சுக்கிட்டு மட்டும் இந்த வழக்கை பார்க்க கூடாது. இதற்கு அப்பாற்பட்டு வந்து பின் இருக்கக்கூடிய வழக்கையும் சேர்த்து பார்க்கணும். ஏன்னா அவருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுல வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தது. பகுஜன் கட்சியுடைய மாநில தலைவராக மட்டுமல்ல, இளம் வழக்கறிஞர்கள் பல பேர்த்து உருவாக்கி இருக்காரு. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் அகலமாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே பார்க்கணுங்கிறதா என்னோட கேள்வியே. இதுல வந்து திடீர்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணிருக்காங்க, A8 என்கவுண்டர் பண்ணிருக்காங்க. நீங்க அப்படி என்கவுண்டர் பண்ணீங்கன்னாவே அந்த சுட்டவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த வழக்குல வந்து ஒரு சார்பு ஆயிடுறாங்க. அப்ப அவங்க புலனாய்வு செய்யக்கூடாது போறாமே. அப்ப ஏற்கனவே நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய வழிகாட்டல் போறா இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமா பார்க்கிற போது இவங்க சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாலும் இதுல 27 பேர் இப்ப இருக்கான்னு காமிச்சிருந்தாலும் கூட முறையான புலி விசாரணை செய்யப்படல. காரணம் வந்து அரசினுடைய சார்பு நிலை ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர்த்த காப்பாற்ற முயற்சி பண்றாங்க, வன்கொடுமை சட்டத்தை கொண்டு வரல. ஆகவே இவைகளை எல்லாம் உள்ளிட்டுதான் நாங்க போட்டோம். நாங்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய துணைவியார் வந்து பொற்கொடி சார்பாக நாங்க ஏற்கனவே கீனோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய தம்பியூர் போட்டிருக்கூடிய அந்த மனு வந்து அது எஃப்ஐஆர் போட்டு விசாரணை பெண்டிங் இருக்கிற போது போடப்பட்ட வழக்கு. ஆனா நாங்க போட்டது வந்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க. சார்ஜ் ஷீட் போட்ட பின்னால அந்த சார்ஜ் ஷீட்டை போராத்தையுமே படிச்சு பார்த்து அதுல இன்னும் முறையான புலி விசாரணை செய்யப்பட்டிருந்தால் இதுல வந்து லார்ஜர் கான்ஸ்பிரசின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால வந்து தலித் அல்லாத சில பேர் இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி என்பது அதை ஊன்றி பார்ப்பதுதான் தெரியும். தமிழ்நாட்டுல ஒரு நிரந்தரமான தலித்துகளுக்கான அதிகாரத்தை பெறுவதற்காக அவர் பகுஜன் கட்சியினுடைய சார்பாக அம்பேத்கருடைய அந்த கொள்கைகளிலிருந்து செயல்பட்டவர் போறாமே. ஆகவே வெறும் வந்து 27 பேர்ல காமிச்சிருக்கிற ஒரு 25 பேரா மட்டுமல்ல, அதுக்கு பின்னால நான் தலித்தா இருக்கக்கூடிய இருக்காங்க. அப்ப நான் தலித் வந்துட்டாவே வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 என்பது எப்பயுமே பொருத்தப்பட வேணும். இந்த வழக்கில் அந்த மாதிரி சேர்க்கப்படல. ஏற்கனவே பொற்குடி அவர்கள் வந்து 2-3 முறை போய் ஆணையாளரை பார்த்து கொடுத்திருக்காங்க. ஆனாலும் கூட இந்த விஷயத்துல வந்து அவங்க மெத்தனமா இருந்திருக்காங்க. ஒண்ணு வந்து அன்றைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு 5/7/2024 மாலை செம்பியம் காவல் நிலையத்துல 300 மீட்டருக்கு அந்த இருக்கக்கூடிய காவல்துறை அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த இதுல வந்து ஏறக்குறைய 3 மணி நேரம் விசாரணை பட்டிருக்காங்கிறது காணொலி காட்சி அப்புறம் வந்தாச்சு, போறோம் ஊடகங்களை வந்தாச்சு. ஆனா 11:30 மணிக்கு தான் இதுல காயம்பட்டிருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் வீரமணியிட்டிருந்து ஒரு புகாரை பெற்று அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு எஃப்ஐஆர் போடுறாங்க. ஏன் அந்த 3.5 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கிற விஷயத்த வந்து இதுல கொண்டு வரல? 2வதாக இந்த ஸ்விக்கியுடைய ஆடை அணிந்துதான் வந்திருக்காங்க. அவர்கள் வந்து ஏற்கனவே திட்டமிட்டு தொடர்ந்து கண்காணிச்சிருக்கான்னு தெரியுது. இவர்களுக்கு பின்னால பாத்தீங்கன்னா அந்த வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தால்தான் லார்ஜர் கான்ஸ்பிரசி தெரியும். இதுல 92 லட்சம் ரூபாய் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு போறாமே. அது ஒரு வழக்கறிஞர் பொற்குடின்னு சொல்றவங்க இன்னும் சில பேர்கிட்ட இருந்தெல்லாம் வந்து லட்சக்கணக்கில் பணம் எடுத்திருக்காங்க. இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சு? அப்ப இதுல எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ஆர்ம்ஸ் ஆக்ட், மொபைல் போனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன், வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாத்துக்கு மேல அடையாள அணிவிப்பு நடத்தப்படவில்லை பூராமே. இந்த விஷயம் இருக்குங்காண்டிதான் ஏன் இந்த வந்து லார்ஜர் கான்ஸ்பிரசியை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறாங்க. அது மட்டுமல்ல, சம்பவத்துக்கு முன்பாக தொடர்ந்து யார் கண்காணிச்சிருக்க முடியும்? அக்கம் பக்கம் போறாமே. இதெல்லாம் வந்து சரியா விசாரிக்கப்படவில்லை. ஆகவேதான் இந்த வழக்குல வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொன்னா இன்னமும் வந்து உண்மையான குற்றவாளிகளும் சேர்த்து கற்பிக்க முடியும். அதுல வந்து அரசியல் கட்சி சார்ந்திருக்கக்கூடிய
இந்த வழக்குல வந்து ஆளுங்கட்சி சார்ந்திருக்கக்கூடிய அந்த சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சில பிரபலமாக இருக்கக்கூடிய அல்லது அமைச்சர் பொறுப்பு இருக்கக்கூடிய சில பேருக்கு கூட தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த முறையான விசாரணை செய்யப்பட்டா மட்டும்தான் அது உண்மை வெளிவரும். அதே மாதிரி ஒரு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சார்பு இருக்கக்கூடியவங்க பல பேரு இவருடைய வளர்ச்சியில மற்றவங்க மாதிரி அல்ல, வெறும் ஆரவார அரசியல் மட்டுமல்ல, இவர் வந்து அமைதியாக அதே சமயத்துல அந்த அடிப்படையில இவருடைய படுகொலையில ஆணவ படுகொலையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது படுகொலைங்கிறது சாதி ரீதியான அவர் ஒரு தலித் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கிற காரணத்தினால இவருடைய வளர்ச்சி என்பதை நிறுத்தப்பட வேண்டிய காரணத்துக்காக கூட இருக்கலாம். அப்பதான் நான் என்ன பார்த்தோம்னா, அந்த சார்ஜ் ஷீட்ல பார்த்தோம்னா அப்ஸ்காண்டிங் ஆயிருக்கூடிய 2 பேர், சம்பவத்திலும் A15 சொல்லக்கூடிய இன்னொருத்தனும், இந்த 2 பேரையும் ஏன் இன்னைக்கு வரையும் கைது செய்ய முடியல, எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியல. இவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து அந்த 2 பேரை வந்து அந்த 2 பேருக்குள்ளே பல வழக்குகள் இருந்து போறாமே, அப்படி வழக்குகள் இருந்திருந்தும் கூட ஏன் இன்னைக்கு போய் அவங்களை கைது பண்ண முடியல? ஆகவே இந்த வழக்குல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்ற போது அது பூரா இட் இஸ் டொமைன் ஆன் த பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சொல்லுவாங்க. நார்மலா யாருமே தட முடியாது. ஈவன் நீதிமன்றம் கூட சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் இப்படிதான் பண்ணுன்னு போட்டு டிக்டேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த வழக்கை வந்து ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய தலித் அரசியலை கொண்டு வரக்கூடிய அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான முறையில அடித்தளமிட்டு போராடக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை என்பது வெறும் ஒரு படுகொலை மட்டுமல்ல, ஏதோ சின்ன சின்னமா அவர்கள் சாதியை சார்ந்திருக்கக்கூடிய சில பேரு மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது. புறா இந்த இணைக்கப்பட்டதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சதித்திட்டம் இருக்கு பாருங்க, லார்ஜர் கான்ஸ்பிரசி, அது வந்து விசாரிக்கப்படவில்லைங்கிறதுக்காகத்தான் மனு போட்டாங்க. இதுல வந்து என்னன்னா, அவர் வந்து கீனோஸ் போட்டிருக்கூடிய அந்த மனுவுல வந்து நீதிபதி மாண்புமிகு வேல்முருகன் அவர்கள் தான் கேட்டாங்க. முதல்ல அவங்க கேட்ட பிரேயரும் இதை சிபிஐக்கு மாத்தணுங்கிறதா பிரேயர் போறாமே. அவருடைய வழக்கினுடைய வாதத்தை கேட்டு அந்த வழக்குடைய தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சாங்க. நாங்க என்ன பண்ணோம், அதுக்கு ஒத்தி வச்சதுக்கு அப்புறமே தான் நாங்க ஃபெயில் பண்ணோம். ஏன்னா இந்த வழக்குல வந்து இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க. அந்த குற்றப்பத்திரிகையை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல இத்தனை டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. அது மட்டுமல்ல, இதுல ஒரு பெரிய பெரிய சைத்திட்டம் இருக்கிறது. ஆகவே அவைகளை ஆய்ந்து பார்ப்பதற்கு சிபிஐ மாத்திரம் சொல்லி நாங்க வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இதுல வந்து நிச்சயமா பயன்படுத்தப்பட வேணும். அதை அதையும் வைத்து பார்க்கிற போதுதான் இதுல பல உண்மைகள் வரும்னு சொல்லி போட்டோம். நாங்க போட்ட போது மாண்புமிகு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் வந்து அட்மிட் பண்ணி நோட்டீஸ் போட்டாரு. ஏற்கனவே வந்து கீனோஸ் போட்டக்கூடிய மனுவை விசாரிச்சு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. நாங்க பொற்கொடியின் சார்பாக போடப்பட்ட அந்த மனு வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து அரசு தரப்புல வந்து கவுண்டர் போடுறது, அப்ஜெக்ஷன் போடுறதுக்காக போட்டாங்க. இதுக்கிடையில பெஞ்ச் மாறிட்டாங்க. அப்புறம் இப்ப மாண்புமிகு சதீஷ்குமார் அவர்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட நாங்க கடந்த முறை வந்து 28/8 வந்து இது சம்பந்தமா பேசின போது முழுமையாக நான் பேசினேன். அதுல வந்து ஏன் இது சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் போட்டு கேட்டாரு. அப்போ மாற்றப்படுவதற்கான அடிப்படை காரணங்களை போராத்தையுமே அந்த சார்ஜ் ஷீட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கூடிய குறிப்புகளை வைத்துக் கொண்டு பேசின போது அப்புறம் கடைசியா நான் சொன்னேன், இதே பிரேயருக்காக நான் எப்படி சிபிஐ கேட்டு ஒரு மனு போட்டு வாதம் பண்ணணும், இதே பிரேயருக்காக ஏற்கனவே ஒரு மனு வந்து ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் முன்னால கேட்கப்பட்டு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னாரு, அப்ப வந்து ஏற்கனவே இதே பிரேயருக்காக இன்னொரு நீதிபதி முன்னால வந்து ஒத்தி வைக்கப்படும் போது நான் ஒரு உத்தரவு சொன்னா நல்லா இருக்காது அது. ஆகவே அதனுடைய உத்தரவை தெரிஞ்சுட்டு பண்ணதான் ஒத்தி வச்சாரு. அது என்னாச்சுன்னா இப்ப வந்து 26ஆம் தேதி அன்னைக்கு அது ஜஸ்டிஸ் வேல்முருகன், ஏன்னா அவரு கேட்ட வழக்கை வந்து அவரு தான் தீர்ப்பு சொல்லணும் எப்பயுமே. அந்த அடிப்படையில மாண்புமிகு ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் வந்து கடந்த 26/9 வந்து அந்த உத்தரவு கடந்த வந்து வியாழக்கிழமைக்கு அவர் அந்த உத்தரவு பாஸ் பண்ணிட்டாரு. என்னன்னா சிபிஐக்கு மாத்தணும், சார்ஜ் ஷீட்டே போட்டிருந்தாலும் கூட இந்த வழக்குல வந்து பல விஷயங்கள் வந்து விசாரிக்கப்படல, முக்கியத்துவம் இருக்கிறது, அடையாள அணிப்பு நடத்தப்படுதுன்னு சொல்லி பல காரணம் காமிச்சிருக்காரு. இந்த விவரத்தை வந்து நேற்று நடந்த வழக்குல வந்து நேற்று தான் அந்த இது போடப்பட்டிருந்தது. அந்த வழக்குல நான் வந்து ஆஜரான போது இந்த மாதிரி உத்தரவு போடப்பட்டான்னு சொன்னேன். ஆகவே நீங்களும் வந்து மாண்புமிகு நீதிமன்றமும் வந்து நாங்க கேட்டிருக்கிற கோரிக்கை என்னன்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் இது விசாரிக்கப்படுறதுக்கான ஒரு வழிகாட்டல் கொடுத்து இதை வந்து நீங்க முடிச்சு வைக்கலாம்னு சொன்ன போது அரசு தரப்பில் வந்து அதை அவங்க ஒத்துக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இது சம்பந்தமா வந்து அரசு கிட்ட கேட்கணும், எனக்கு டைம் தரணும்னு சொன்னாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே பார்க்கல, ஏன்னா நேற்று தான் வந்தது, ஜட்ஜ்மெண்ட்டை நாங்க இந்த மாதிரி அந்த ஆர்டரை பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து என்னன்னா,
ஆர்டரை பார்த்து அவங்களுடைய ஆட்சேபனை கேட்பதற்காக வருகிற 9ஆம் தேதி போட்டிருக்காங்க, 9/10 போட்டிருக்காங்க. சரி, இந்த வழக்கில் 2-3 விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. முதலாவதாக அந்த மாலை 5 மணிக்கு அந்த கொலை சம்பவமானது அரங்கேறி இருக்கு. நைட்டு வரைக்கும் அத வழக்கு பதிவு பண்றதுக்கோ இல்ல அந்த சம்பவ இடத்திற்கு காவல்துறை வரதுக்கோ அவ்வளவு தாமதம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க சார்? அதுதான் இப்ப நாங்க கேட்டிருக்கிறது. அது அவங்க ஒன்னும் பதில் சொல்லல. நாங்க என்ன சொன்னோம்னா, ஊடகங்கள்ல வந்தாச்சு. இப்ப நாம சொல்ல முடியாது, ஊடகங்கள்ல செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற 300 மீட்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு வந்திருக்காம இருப்பாங்களா? வந்துட்டாங்கிற விஷயத்த ஊடகங்கள் போனா போட்டாங்க. அப்ப எப்பயுமே ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல முதல் தகவல், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்பது புகார் எப்ப வேணா கொடுக்கலாம். ஆனா முதல் புகார் இதுதான் முக்கியம். இங்க ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சுச்சோன்னா அதான் முதல் தகவல். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். Subsequent information is always hit under section 162 CRPS சொல்லுவாங்க. ஏற்கனவே முதல் தகவல் கிடைத்து விட்ட பின்னால இரண்டாவதா கிடைக்கக்கூடிய தகவலுடைய அதனுடைய எவிடன்ஸ் வேல்யூ வேற. அது ஸ்டேட்மெண்டா மாறி போயிடும், இன்அட்மிசிபிள் ஸ்டேட்மெண்டா மாறி போயிடும். ஆகவே ஏன் அந்த 3.5 மணி 4 மணி நேரத்துல 11:30 மணிக்கு வீரமணி அவர்கிட்ட இருந்து புகார் பெறுகிற வரைக்கும் காவல்துறை அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்களே, அந்த பண்ணின இன்வெஸ்டிகேஷன் ஏன் சப்ரஸ் பண்ணிருக்காங்க? முதல் பாயிண்ட். இரண்டாவதாக வந்திருந்த சில பேர் முகமூடி அமைச்சிருக்கா சொல்றாங்க. அந்த ஹெல்மெட் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்ப அடையாள அணிவிப்பு என்பது மிக மிக முக்கியம். அத காயம்பட்டவர் பார்த்திருக்காங்க, மற்ற சாட்சிகள் பார்த்திருக்காங்க, பார்த்திருக்காங்க. இந்த இவர்களுக்கெல்லாம் டெஸ்ட் ஐடென்டிபிகேஷன் சொல்லக்கூடிய சாட்சி சட்டத்துல அடையாளம் தெரியாத ஒருத்தர் ஒரு குற்றத்துல ஈடுபடுகிற போது அதை பார்த்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்பதான் பாக்குறாங்க. அப்ப அதை பார்த்த நபர்களை நீதிமன்றத்துக்கு முன்னால கொண்டு போய் ஜெயிலேயே அடையாள அணை படத்திற்கு வேணும், நடத்தல போறாமே. இரண்டாவது மிகப்பெரிய ஒன்று. மூன்றாவதாக அந்த 5/7/2024 முன்பாக எப்படி அவங்க கண்காணிச்சிருக்காங்கிறதுக்காக ஒரே முறையில அந்த விசாரணை இதுல சரியா வரல போறாமே. 3. நான்காவதாக மிகப்பெரிய பணம் 90 லட்சம் ரூபாய்க்கு மேல கைப்பற்றப்பட்டிருக்கு பல பேர்கிட்ட இருந்து. இந்த பணத்துக்கு பின்னணி யாரு என்பதை பற்றி சரியான ஒரு விவரம் இல்லை. போன் எக்ஸ்ட்ராக்ஷன் என்பது ரிப்போர்ட் இல்ல. இதுல ஆந்த்ரோபாலஜி ரிப்போர்ட்லாம் போட வேணும். அதெல்லாம் முறையா இல்லை. ஆகவே வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கோடு சேர்த்து பார்த்தோம் சொன்னா பல உண்மைகள் வரத்துக்கு வழி இருக்குது. அந்த விசாரணையுடைய தொடர்புகள் பாத்தீங்கன்னா எங்கெங்கயோ போகுது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியில அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் நேரடியா போகுது, இன்னொரு கட்சியுடைய தலைவருக்கும் போகுது. இவைகள் எல்லாம் விசாரிக்கப்படவில்லை. ஆகவே இதுல அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை சில பேர்த்த மறைக்கிறதுக்காக இருக்கிற காரணத்தினால இது போன்ற வழக்குகள் சிபிஐக்கு மாத்துறதுதான் வழக்கம். அந்த பேர் நாம் கேட்டோம். சார், இப்போ சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. 2 விஷயம் முக்கியமானது சார். ஏற்கனவே காவல்துறை தரப்புல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுட்டாங்க. அப்போ இப்ப திருப்பி 6 மாசத்துக்குள்ள சிபிஐ தரப்புல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு நீதிமன்றம் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்குது. இது மேலும் ஒரு தாமதத்துக்கு வழிவகுக்காதா? 1. 2வது சம்பவ செந்தில் உட்பட 2 பேர் இவ்வளவு நாட்கள் கைது செய்யப்படாமல் இருப்பது காவல்துறையின் அலட்சிய போக்கா சார்? கண்டிப்பாக, நிச்சயமாக. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாம இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான தொழில்நுட்பத்துல அவங்க எங்க இருக்கான்னு தெரியறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க பல வழக்கில் இருக்கிறவங்க, ஏற்கனவே அவங்க கொலை வழக்கெல்லாம் இருக்குது, பெண்டிங்கா இருக்கு போறாமே. ஆகவே அவங்க ஒன்றும் தப்பிச்சுலாம் போயிட முடியாதவங்க. ஆகவே அதுல ஒரு சந்தேகம் இருக்கு, எப்பயுமே உண்டு. இன்னொன்று நீங்க சொன்னீங்க பாருங்க, காலதாமதம் ஏற்படுதுனால காலதாமதம் இப்ப இருக்கிற வழக்க போட்டோம்னாவே இந்த வழக்கு முறையாக விசாரிக்கப்படாம போட்டுச்சுன்னா இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகும்? அதனால ஒரு முறையான புலன் விசாரணை என்பது மிக மிக அவசியம். அந்த எதெல்லாம் விடுபட்டு போயிருக்குதோ, எங்கெல்லாம் செல்வாக்கான நபர்கள் சில ஆட்சி ஆளுங்கட்சி மற்ற போல பின்படுத்திருக்காங்களோ அதையும் கண்டுபிடிச்சு கொண்டாந்து நிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. நீங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகு அவங்களை கொண்டாந்து நிக்க வைக்கிறதுக்கு போயில விசாரணையில கொண்டு வந்துட்டாவே பிரச்சனை முடிஞ்சு போச்சு நமக்கு. அதுக்காக தான் நாம கேட்கிறோம். சார், அந்த காவல்துறை தரப்புல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருந்தாங்களா சார்? அந்த குற்றப்பத்திரிகையில என்ன குறிப்பிடப்பட்டிருச்சு சார்? அதான் சொன்னேன் உங்களுக்கு. அதை நாங்கெல்லாம் படிச்ச போதுதான் ஏற்கனவே சொல்லிருக்க போறோம், விளக்கமா சொல்லிருக்க போறோம். முதல்ல செம்பியம் காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல இது சம்பந்தமாக அந்த இடத்துல புலன் விசாரணை துவக்கிட்டாங்க போறாமே. அந்த 3 மணி நேரத்துக்கு மேல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த புலன் விசாரணை ஏன் இந்த வழக்குல கொண்டு வரல, சார்ஜ் ஷீட்ல கொண்டு வரல? 1. இரண்டாவதாக அந்த 5/7/2024 முன்பாகவே பல நாட்கள் கண்காணிச்சிருக்காங்க. ஏன்னா அவருடைய வீடு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் எப்பயுமே அந்த வீட்டு வேலை செய்யறாங்க. அவரு அங்க ஒரு சிசிடிவில பார்த்துட்டு தான் வராரு போறாங்க.
அப்ப அவர் வந்து அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு வருவாரு, எப்படி வருவாரு அப்படிங்கறத பூரா முன்பு கண்காணிச்சிருக்காங்க. அந்த மாதிரி கண்காணிக்கக்கூடிய வகையில் இருந்தவர்கள் யார் என்பதை இன்னும் கொஞ்சம் வந்து அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி போக்குவரத்து மற்றும் எல்லாத்தையும் வச்சு பார்த்திருக்கணும். ஏன்னா அவங்க வந்து திட்டம் போட்டு ஒரு ஸ்விக்கியினுடைய அந்த உடை அணிஞ்சிட்டு அந்த ஊழியர்கள் மாதிரி வந்திருக்காங்க போறான். அப்ப அந்த மாதிரி அந்த நபர்களை கைது பண்ணிருக்காங்க, அந்த உடைகளை போனா கைப்பற்றிருக்காங்க. ஆனா அது மட்டும் அல்ல, அதுக்கு பின்னணியா இருந்து அந்த இடத்துல இது மாதிரி வந்து கண்காணிச்சது யாரு என்பது குறித்து வந்து இன்னும் புலன் விசாரணை மேற்கொண்டாதான் யாரு பின்னணியும் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தபடியாக மீண்டும் நான் சொல்றேன், இந்த வழக்குல 2 பேர், ஒருத்தர் என்கவுண்டர் ஆயிட்டாரு, திருவேங்கடம் A8 ஆயிட்டாரு. இன்னும் 2 பேர் வந்து நான் ஷெட்யூல் காஸ்டா இருக்காங்க. 2 பேரும் தப்பிச்சிருக்காங்க, அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்டா இருக்காங்க. அவங்க மீது பல வழக்குகள் இருக்கிறது போறாமே. அப்ப இவங்களை ஏன் கண்டுபிடிக்க முடியல, ஏன் கொண்டாந்து நிறுத்த முடியல என்கிற போது அந்த நபர்களுக்கு பின்னணியா ஒரு 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 தலித்தாக இருக்கக்கூடியவர் தாக்கப்பட்டால், கொலை செய்யப்பட்டால், அதுல வந்து தலித் அல்லாதவர்கள் இருந்தாவே இவர் வந்து பாதிக்கப்பட்டவர், கொலை செய்யப்பட்டவர் தலித் என்று தெரிந்திருந்தாலே போதும், அந்த அவங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும், இந்த சட்டத்தை பூத்தப்படணும். அதுதான் மிக முக்கியமான சட்டம் அது. அப்ப அந்த சட்டம் பூத்தப்படுதுன்னு சொன்னா பல உண்மைகள் வரும். ஏன்னா அவர் வந்து பகுஜன் கட்சிக்கு வந்து அது தலைவரானதுக்கு பிறமேலு தன்னை பண்படுத்தி ஒரு புத்த மதத்தினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரிய வழியில பகுஜன் கட்சியில் இருந்து கொண்டு அதற்கான அரசியலை வந்து முன்னெடுக்கிறாரு. அது ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ். அது ஏன்னா மக்களுடைய இளைஞர்களை பூரா திரட்டி அம்பேத்கர் வழியில, அமைதி வழியில, வன்முறையற்ற முறையில அவர் பூரா திரட்டி ஒரு அரசியலாக்க பார்க்கிறாரு. இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இவரோட இருக்கக்கூடிய பழைய சில கொஞ்சம் விரோதமா இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் இணைச்சுக்கிட்டு நடத்தப்பட்டிருக்கூடிய ஒன்று. அதனால நாம என்ன நினைக்கிறோம், உடனே அதுல வந்து ஆற்காடு சுரேஷ் அல்லது வேற ஒரு வீட்டு தகராறு அவைகள் மட்டுமல்ல, அதற்கு பின்னாலேயும் ஆட்கள் இருக்கிறாங்கிறத உள்வாங்கி கொண்டு செஞ்சா மட்டும்தான் அந்த உண்மையை கொண்டு வர முடியும். எப்பயுமே இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லுவாங்க, ஒரு வழக்கின் புலன் விசாரணை என்பது அந்த புலனாய்வு அதிகாரி எல்லா விதமான புலன் விசாரணையில வந்து எல்லா விதமான விவரங்களையும் விடயங்களையும் கொண்டு வந்து வைத்து அதற்கு பின்புதான் அந்த சார்ஜ் ஷீட் போடணும். எடுத்து வந்து முடிவு பண்ணக்கூடாது. ஆகவே புலன் விசாரணை செய்து நீ குற்றவாளிகள் இவர்தான் என்று சொல்லப்படுவதற்கு என்பதற்கும் ஏற்கனவே குற்றவாளியின் முடிவுபட்டு விசாரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு எப்பயுமே. அப்ப இந்த வழக்குல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அது மட்டும் பத்தாது, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில மிகப்பெரிய ஆட்களையும் இந்த வழக்குல கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம கேட்கிறோம். சார், இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படும் போது காவல்துறை தரப்புல எதுவும் விளக்கம் கொடுத்தாங்களா சார்? ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க, அவங்க அப்ஜெக்ஷன் போட்டு பேசியிருக்காங்க. நாங்க சரியா தான் பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்க இதுல பாத்திருப்பீங்க, ஜஸ்டிஸ் வேல்முருகன் அவர்கள் வந்து ஏற்கனவே இப்ப வந்து அனுமதிக்கப்பட்ட அந்த சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடப்பட்ட மனுவில வந்து எடுத்த உடனேயே நீதிபதிகள் கேட்ட கேள்விதான், அடையாளம் தெரியாத ஒரு 4-5 பேர் இருக்கிற போது அந்த அடையாளம் தெரியாத நபர்களை வந்து நீங்க ஏன் வந்து டிஐபி நடத்தல அப்படின்னு சொல்லி அவரு கட்டையை தூக்கி போட்டாரு. அப்பயே வந்து பார்த்து ஆச்சரியப்படுத்த, இப்ப ஏற்பட்ட வழக்குல நீங்க எப்படி செய்யாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ப அடிப்படையிலே சில தவறு இருந்து வச்சுங்க, அப்புறம் மத்தெல்லாம் எப்படி நிக்க முடியும்? இப்ப அதைத்தான் நாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்தூலமாக அந்த சார்ஜ் ஷீட்டை வந்து ஆய்வு பண்ணி நாங்க போட்டோம். சார், நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றும் போது முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்குல வந்து அரசியல் தலையீடோ மீடியா தலையீடோ இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கட்சியின், தேசிய கட்சியோட மாநில தலைவர் வந்து இறந்திருக்கக்கூடிய இந்த வழக்கிலே இந்த மாதிரியான உத்தரவுகள், அதாவது கடுமையான அந்த விதிமுறைகள்லாம் வகுக்கப்படும் போது, அப்ப சாதாரண மக்கள் பாதிக்கப்படும் போது என்ன மாதிரியான சூழல் உருவாகுங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில கொடுக்கப்படும் இல்லையா? ரொம்ப நல்ல சரியான கேள்வி கேட்டீங்க. நீங்க கோகுல்ராஜுடைய வழக்குல வந்து தீர்ப்பை படிச்சுன்னா போதும், அந்த அப்பீல் தீர்ப்புல வந்து மேல்முறை தீர்ப்புல வந்து மாண்புமிகு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் ஆனந்த வெங்கடேசன் 2 பேர் கொடுத்த தீர்ப்பை படிச்சுன்னா தெரியும். அதுல எடுத்த உடனே முதல் பயனாளி சொல்லுவாங்க, இந்த வழக்குல நீதிபதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சுமை இருந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு. காரணம்னா ஏற்கனவே வந்து ட்ரையல் பை மீடியான்னு சொல்லுவாங்க, ஊடகங்களே வந்து ஒரு புலனாய்வு செஞ்சு இதுதாங்கிற மாதிரி கற்பிக்கிறது வந்து அதை பத்தி சொல்லிருக்காங்க. ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஊடகங்கள் உண்மையை கொண்டு வரணும். அரசு தரப்பிலேயோ புலனாய்வு தரப்பிலேயோ கொண்டு வரப்படாத விஷயங்களை வந்து கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அவனுக்கு உண்டு. ஆனா அதுக்காக நீங்க ஒரு தவறான ஒரு கருத்தை உருவாக்க கூடாது. உதாரணத்துக்கு என்னன்னா, கோகுல்ராஜ் வந்து படுகொலை செய்யப்பட்டான், அவருடைய கழுத்து வந்து வெட்டப்பட்டது. ஆனால் ஊடகங்கள் போற என்ன தெரியுமா, முதல்ல வந்து
அந்த சம்பவம் நடந்த முதல் நாள் 2 நாள் ராமச்சந்திரா மருத்துவமனையினுடைய அந்த வந்து ஒரு பேராசிரியர் சம்பத்குமார் அவரு வந்து அந்த வழக்குல வந்து நாங்க கேட்டு போராடி அந்த அவரையும் சேர்த்தி போடங்காட்டித்தான் அதுக்கு முன்னால வரைக்கும் ஊடகங்கள் போறா இது தற்கொலை ஏன்னா தற்கொலைக்கான பேச்சு இருக்குது, தற்கொலை கடிதம் இருக்குது, இதெல்லாம் ஒரு ஜோப்பில் எடுத்திருக்காங்க. விஷ்ணுபிரியா போன்றக்கூடிய டிஎஸ்பிய முதல்ல என்ன நினைச்சிட்டாங்க, இது தற்கொலையா இருக்கலாம்னு நினைச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா ஊடகங்கள் பூரா பரப்புறது என்ன, தற்கொலை 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 பண்ணிட்டாங்க. அப்ப ஊடகங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்காம அடிப்படையை தெரிஞ்சுக்காம சும்மா மேம்போக்கா சொல்றது என்பது யார் செய்வாங்க? ஆதிக்க சக்திகள், அந்த சாதிய ஆதிக்க சக்தி யுவராஜ் போன்றவர்களுடைய அந்த பணபலம், சாதிய பலம், ஊடக பலத்தை வச்சுட்டு தான் என்ன பண்றான், திட்டமிட்டு ஸ்கிரீனிங் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, சாட்சியத்தை வந்து மறைப்பது மிக முக்கியமான ஒரு குற்றம். அது இந்த வழக்குல முன்கூட்டியே திட்டம் போட்டு அவனை வந்து சாகடிக்கிறதுக்கு முன்னால அவனே பேசுவதாக ரெக்கார்ட் பண்ணி எழுத வச்சு அப்புறம் டிராக்கு கொண்டு போய் தான் கழுத்தை வெட்டியிருக்காங்க. ஆனா என்னாச்சு, அந்த இடத்துல போடும்போது தலைய வந்து ஒரு கல்லை போட்டு நசுக்கிட்டாங்க. அப்ப பார்க்கிற போது அது ஒரு வந்து ஒரு தற்கொலை மாதிரி தோன்றும். ஏன்னா ஒரு பக்கம் தற்கொலை கடிதம் இருக்குது, ஒரு பக்கம் தற்கொலை பேச்சு இருக்குது. அந்த வழக்குல மட்டும் முறையான உடற்கூறாய்வு அறிக்கை போஸ்ட்மார்டம் பண்ணாம விட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கு உங்களுக்கு, தற்கொலை தான் சொல்லிருப்பாங்க போறாமே, அதான் குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க. இப்ப அதே மாதிரிதான் இந்த வழக்குலையும் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே ஆம்ஸ்டாங் கொலை வழக்குன்னா உடனே ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலைக்கு சம்பந்தத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை மட்டும் வைக்கிறாங்க. அதுவும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு அரசியலுக்காக தமிழ்நாட்டுல நின்று போராடி கொண்டிருந்தால்தான் முக்கியம். அதுல பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் கட்சியில் இருக்காங்க, ஆளுங்கட்சி இருக்காங்க, அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா 92 லட்சம் ரூபாய் மொத்தம் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டதும், எக்ஸ்ப்ளோசிவ்ஸும் ஆர்ம்ஸ் எல்லாம் எடுத்ததும், அது மட்டுமல்ல இவங்களை எல்லாம் சுத்தி லிங்க் பண்ண வச்சிருக்காங்க. போராத்தையுமே யாருக்கெல்லாம் அவருக்கு வந்து விரோதம் இருக்கிறதா கருதப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ சேர்த்திருக்காங்க. அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணாங்காட்டிதான் இது சிபிஐக்கு போக வேண்டிய கட்டாயம் எடுத்து போறாங்க. ஆனா அவங்க வந்து வழிகாட்டல் கொடுத்திருக்காரு என்னன்னா, இந்த மாதிரி பத்திரிகையிலேயோ அல்லது ஊடகங்களையும் சொல்லக்கூடிய கருத்துக்கெல்லாம் செயல்படாம, அது எப்பயுமே இருக்கிற ஒன்றுதான். ஊடகங்களுக்கு பத்தி ஏற்கனவே வந்து 2011ஆம் ஆண்டு வந்து இந்த பகவந்த் சிங் கேஸ்ல சொல்லிருக்காங்க. டெல்லியில வந்து ரோஸ் பண்ணுவாங்க ஒரு நடிகை, ஒரு டான்சரை வந்து, அந்த வழக்கிலேயே எப்படி மீடியாவே வந்து ஒரு ட்ரெயின் எடுத்தது அது தப்புங்கிற சொல்லிருக்காங்க. பண்ணாமே அதுக்கெல்லாம் ஆட்படாம செய்யணுங்கிறதா டைரக்ட் கொடுத்திருக்காங்க. அது சரியான வழிகாட்டு. கண்டிப்பா சார். இப்ப இந்த வழக்கு நீ எவ்வளவு காலம் நடக்கும், எப்போ இந்த வழக்கு முடிவு பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் சார்? ஒரு குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்புல இன்னும் சிபிஐக்கே ஒண்ணு வந்து கட்டு போகல. கட்டு போனதுக்கு அப்புறம் சிபிஐ அதிகாரிகள் முறைப்படி அந்த வழிகாட்டுப்படி எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு இந்த அரசியல் தலையீடு அல்ல பத்திரிகைகள் ஊடகங்களுடைய கருத்துக்களுக்கு தங்களை ஆட்படுத்திக்காம ஒரு இண்டிபெண்டன்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் தான் எப்பயுமே தேவை. அந்த அடிப்படையில் செய்வான் நம்புறோம். இல்லாட்டா நான் நாங்க என்ன கேட்க போறோம்னா, இதை வந்து ஹைகோர்ட்டை கண்காணிக்கணும்னு போட்டு கேட்க போறோம். நாங்க நீதிபதி கேட்கறதே என்னன்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டமும் இதுல புகுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இது வந்து நம்ம ஹைகோர்ட்டுடைய மானிட்டரிங்ல வந்து நடத்தப்படும் சொன்னா நிச்சயம் நியாயம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. சார், இப்போ சிபிஐ தரப்புல ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வாங்க இல்லையா, 6 மாசத்துக்குள்ள தாக்கல் செய்யணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த குற்றப்பத்திரிகைக்கும் ஏற்கனவே செம்பியம் காவல்துறை தரப்புல ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. ரெண்டும் மாறுபட்டதாக இருந்தா நீதிபதி தரப்புல என்ன மாதிரியான கருத்துக்கள் முன் வைப்பாங்க சார்? ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் இந்த கேள்வி. நாமளும் இந்த யூகத்திலும் பேசக்கூடாது. ஏன்னா எப்பயுமே புலன் விசாரணை 2 வகை இருக்குது. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது, ரீஇன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது. சோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எப்பயுமே இருக்கிற விஷயம். ஏற்கனவே சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட அந்த புலனாய்வுத்துறைக்கு ஒரு புதிய வரவுகள் தடயங்கள் விடயம் கிடைச்சதுன்னா அதை கொண்டு அவங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஆனா ரீஇன்வெஸ்டிகேஷன் அப்படி அல்ல. இட் இஸ் எ ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன். ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருந்தாலும் கூட அதுல வந்து அது வந்து அடிப்படையில இருந்தே தவறா இருக்குது அப்படிங்கிற போது அதை வச்சுக்கிட்டு ரீஇன்வெஸ்டிகேட் பண்றது புதிய விசாரணை போறாமே, அதை சிபிஐ தான் இப்ப இதெல்லாம் வந்து பார்த்து டிசைட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நாங்க வந்து நேரடியா நீதிமன்றத்துக்கு வந்து நம்ம நிச்சயம் சொல்லுவோம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு போனஃபைடு இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது சட்டத்தில் இருக்கிற வந்து அடிப்படை உரிமை ஆர்டிகல் 21ல வந்து இந்த வந்து இம்பார்ஷியல் பிடி ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இட்ஸ் a பார்ட் ஆஃப் ஃபேர் ட்ரையல்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் 21ல. அப்ப சிபிஐ நடத்தணும். நமக்கு ஒரு பெரிய மாயெல்லாம் கிடையாது. இதுல வந்து சில அரசியல் தலையீடுகளும் ஒரு
தலித் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இருக்கிற காரணத்தாலதான் அங்க அனுப்புறமே தவிர உடனே சிபிஐயும் எல்லாம் பண்றீங்களா நம்ம வந்து சொல்ல மாட்டோம். அதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கணும். எக்காரணத்துக்கு ஒண்ணு முன்கூட்டி ஒரு கருத்தை தெரிவிக்க கூடாது. நியாயமா கூட இருக்கலாம், நியாயம் இல்லாட்டா நம்ம உடனே கேட்டு போராடுவோம். தான் நம்ம இறுதியாக ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி தரப்புல என்ன எதிர்பார்க்கறாங்க சார்? நீதி வேண்டும் அப்படிங்கறது நமக்கு தெரியும். என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க சார்? அதுதான் நம்ம இப்ப வச்சு கேட்டது. இப்போ நாங்க வந்து போட்டிருக்கிற மனுவிலேயே அவங்க பொற்குடி அவர்கள் வந்து மிக தெளிவாக ஏற்கனவே விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. இந்த வழக்குல எப்படி எல்லாம் செய்யணும், எதெல்லாம் விடுபட்டு போயிருன்னு சொல்லிருக்காங்க. அந்த அடிப்படையில அவங்க கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கையை வந்து ஏற்கனவே நம்ம ஆம்ஸ்ட்ராங்குடைய சகோதரர் போட்டிருக்கிற மனுவை ஏற்றுக்கொண்டிருப்பது என்பது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனாலும் கூட குற்றப்பத்திரிகையை அவங்க ஆய்வு பண்ணி உட்கார்ந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னதான் சொல்லிருக்காங்க. அதனால இன்னும் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகளை வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இது வந்து உதவியா இருக்கு கூட அவங்க வந்து கருதுறாங்க. நன்றி சார், நன்றி. வணக்கம் வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.